வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தந்தையுடனான மனஸ்தாபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவருக்கு மரியாதை கொடுக்கறதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து. அதனால் இந்த ராசியில் பிறந்த திருமணமான இளம் தம்பதிகளுக்கு, ஏன் வயசானவங்களுக்கு கூட 40 வயசு ஆகிடுது சார், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்கள் எங்கள் அவமானமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் அவமானமாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு கூட இந்த நாள் ஒரு சந்தோஷமான செய்தியை தரும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை வலுக்கின்ற நேரம் இது. அதன் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது பதவி உயர்வை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பில் ஆர்வ மிகுதியின் காரணமாக வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துல பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்தில் இருக்கார். அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மனசை நோகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அவர் பேரில் 1008 வருத்தம் இருந்தாலும் சரி, அவர் எனக்கு எதுவுமே பண்ணலை, அவர் எனக்காக என்ன பண்ணினார், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்ன வேணால் பேசுங்க. ஆனால் அவர் மனசில் எந்த விதமான காயமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுகிறது நல்லது. மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள்.